டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தேர்வுகளில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கணக்கில் முக்கியமாக எல்சிஎம்மில் சில எண்களை கொடுத்துருவாங்க. அந்த எண்களை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்பாங்க கொஸ்டின் அப்படின்னாக்கா, இந்த எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய 4 இலக்க பெரிய எண் அல்லது சிறிய எண், 3 இலக்க பெரிய எண் அல்லது சிறிய எண், 5 இலக்க பெரிய எண் அல்லது சிறிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மீதியின்றி வகுப்படக்கூடிய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சம்ஸில் நம்ம அந்த கொடுக்கப்பட்டிருக்க எண்களுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். சப்போஸ் 4 இலக்க பெரிய எண் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம 9999 இதுதான் 4 இலக்க பெரிய எண். கொடுத்துருக்க என்ன எல்சிஎம் வந்திருக்கோ அந்த நம்பரை அந்த எல்சிஎம் வச்சு இந்த 9999 வகுப்போம். அப்புறம் மீதம் வரும். அந்த மீதத்தை 9999லேருந்து கழிச்சிக்கிட்டு டைம் சேவ் ஆகாமல் டைம் நம்ம நிறைய விரயம் பண்ணிக்கிட்டு இருப்போம். சரியா. இதில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வகுக்கிற இடத்துல தப்பு வரும். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம நிறைய தவறுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நம்ம பார்த்தோன்னே ஆன்சரை முக்கால்வாசி கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துடலாம். இதுக்கு மேக்ஸ் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 4ஆல் வகுப்படுறது எப்படி, 9ஆல் வகுப்படுறது எப்படி, 8ஆல் வகுப்படுறது எப்படி, 9ஆல் வகுப்படுறது 3, 5 இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருப்போம், ஆல்ரெடி படிச்சிருப்போம். அது வச்சே நம்ம ஆப்ஷனை கழிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது எப்படி கழிக்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சம் வச்சு. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24, 36, 16 மற்றும் 54 ஆகியவற்றால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய 5 இலக்க எண். 5 இலக்க எண்ணா மிகச்சிறியன்னு சொல்லியிருக்கான். அப்போ இதுதான் மிகச்சிறிய 5 இலக்க எண் 10,000. ஓகேவா. மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னாக்கா 10,000 தான் மிகச்சிறிய 5 இலக்க எண். ஓகேவா. சரி. இப்போ இந்த மிகச்சிறிய 5 இலக்க எண் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. இருக்கிறதுலே மிகச்சிறிய 5 இலக்க எண் எதுனாக்கா 10,000. இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம் நம்ம. சரி. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், முதல்ல இந்த நம்பருக்கெலாம் கொடுத்துருக்க நம்பருக்கெலாம் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வருது பாருங்கள். எல்சிஎம் கண்டுபிடிச்சா 432 வருது. அதுக்கப்புறம் அந்த 10,000 நம்ம என்ன பண்ணுவோம், 432ஆல் வகுப்போம். வகுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். இந்த 432லேருந்து அந்த ரிமைண்டரை கழிப்போம். கழித்த உடனே என்ன வருதோ அதை கொண்டு போய் என்ன பண்ணுவோம், 368 வருது. இந்த 368 10,000 கூட்டி விட்டுருவோம். 10,000 கூட்டுவோம். அதானே மிகச்சிறிய 5 இலக்க எண். அதோட என்ன பண்ணுவோம், 368 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கிது, 10,368. இதுதான் அந்த 5 இலக்க சிறிய எண். இந்த 4 நம்பராலையும் மீதியின்றி வகுப்படக்கூடிய 5 இலக்க சிறிய எண் எதுன்னு கேட்டால் 10,368 இந்த இடத்துல இருக்க ஆன்சர். சரியா. ஸோ இது நம்ம நிறைய டிவிஷன் பண்ணிக்கிட்டு இருப்போம். மல்டிப்ளிகேஷன், எல்சிஎம் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். இதுக்கு பதிலாக நம்ம பார்க்குறது என்னன்றதை பார்த்த உடனே நம்ம எப்படி கழிச்சு விடலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரி. இப்போ நமக்கு எப்பொழுதுமே கொஸ்டின் பேப்பரில் ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. இந்த 4 ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. இந்த 4 ஆப்ஷனை கொடுக்குறப்ப நமக்கு என்ன தேவை, முதல்ல எது ஆன்சராக இருக்க முடியாது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்த உடனேயுமே நமக்கு ஆப்ஷனாக இருக்க முடியாது எதுன்னு பார்த்தா இங்கே பாருங்கள் 16. இந்த 16 அப்படிங்கிறது 4x4. ஓகேவா. 4x4. ஸோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே 16ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகியே தீரணும். இதுதான் மேக்ஸோட பேசிக்கு. ஸோ இப்போ இந்த நம்பரை பாருங்கள், 63ன்னு முடியுது. 63 4ஆல் டிவைட் ஆகுமா, ஆகாது. சரியா. ஆக வாய்ப்பே கிடையாது. 38 4ஆல் டிவைட் ஆகுமா, கடைசியில் 38ன்னு முடியுது, 4ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா கடைசி 2 நம்பரை மட்டும்தான் பார்க்கணும் 4ஆல் டிவைட் ஆகிறதுக்கு. ஸோ 4ஆல் டிவைட் ஆகுது, கடைசி 2 நம்பரை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ 2 நம்பரை பார்க்குறப்ப 38 4ஆல் டிவைட் ஆகாது, 63 4ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இந்த 2 ஆப்ஷனை பார்த்த உடனே கொஸ்டினை படித்த அடுத்த செகண்ட்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம், இது 2 ஆப்ஷனாக இருக்க முடியாதுங்கிற ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்துடலாம். சரி. இப்போ நம்ம இருக்கிறது இந்த 2 ஆப்ஷன் தான். ஓகேவா. இந்த 2 ஆப்ஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் மைண்ட் கேம் தான், உங்கள் ப்ராக்டிஸில் தான் வரும். கண்டிப்பாக ஈஸியாக வந்துடும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, படிச்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா. ஓகே. சரி. அடுத்தது இது எல்லாமே இது 54னா 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய 5 + 4 9. ஸோ இந்த 2 நம்பருமே உங்களுக்கு என்ன ஆகுது, 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். கூட்டி பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்ஸ் இருக்குல்ல, 1 + 8 + 3 + 6 எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 9 வரும். அதே மாதிரி 1 + 3 + 6 + 8 எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 9. இங்கேயும் கூட்டி பார்த்தீங்கன்னா 9 வரும், இங்கேயும் கூட்டி பார்த்தீங்கன்னா 9 வரும். ஸோ இந்த 2 நம்பருமே கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகுது. ஓகேவா. ஸோ 9ஆல் டிவைட் ஆகிறதுனால இது 2 தான் ஆப்ஷனு அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட வந்தாச்சு. நம்ம இப்போ வேறு ஒரு ஆப்ஷனை வச்சு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 24 அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 24
24 வந்து 3 இன்ட்டு 8 ஓகேவா 3 இன்ட்டு 8. ஸோ ஒரு நம்பர் 8ஆல் டிவைட் ஆகணும்னா நம்ம நம்பர் சிஸ்டத்தில் பார்த்துருக்கோம். ஒரு நம்பர் 8ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னாக்க கடைசி 3 டிஜிட்டு 4க்கு கடைசி 2 டிஜிட்டு ஓகேவா 8ஆல் டிவைட் ஆகணும்னா கடைசி 3 டிஜிட்டை எடுத்து 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா. அது எவ்வளோ பெரிய நம்பராக வேணாலும் இருக்கலாம், 16 இலக்க நம்பராக இருந்தாலும் கூட பரவாயில்ல, கடைசி 3 டிஜிட்டை மட்டும் எடுத்து அதை 8ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது என்டையர் நம்பர் 8ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். அதுதான் மேக்ஸோட ஒரு பேசிக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 836 நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணிங்கனாக்க வராது, ஃப்ராக்ஷனில் வரும். நான் ஆல்ரெடி போட்டு பார்த்துட்டு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 8ஆல் டிவைட் ஆக வாய்ப்பே கிடையாது. 836 ஓகேவா. 840 டிவைட் ஆகும், 832 டிவைட் ஆகும், 836 டிவைட் ஆகாது. அப்போ 24ஆல் இது டிவைட் ஆக வாய்ப்பே கிடையாது ஓகேவா. ஆல்ரெடி இது 4ல் போயிடுச்சு, இது ரெண்டும் 4ல் போயிடுச்சு. பிஎன்சி ஆப்ஷனு. ஏ ஆப்ஷன் 24ஆல் டிவைட் ஆகாது. அதுக்கு ரீசன் என்னாங்க, 8 இருக்குது, 8 வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். எது அப்படின்னு கேட்டாக்க இந்த ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷனை நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா 368 நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டிவைட் ஆகும் ஓகேவா. அடுத்தது இது 9லையும் டிவைட் ஆகுது, ஏன்னா கூட்டினா 9 வருது ஓகேவா. இங்கே 9 வருது ஃபேக்டராக, இங்கே இதுவும் 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுதான் ஆப்ஷன். நீங்கள் வந்து டைமை எவ்வளோக்கு எவ்வளோ சேவ் பண்ணீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ஈஸியாக முடியும் கொஸ்டின் ஓகேவா. இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ஷார்ட்கட்டு போட்டுகிட்டே போகலாம். இவ்வளோ தூரம் போடுறதுக்கு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து எதால் டிவைட் ஆகும் அப்படிங்கிற அந்த மேக்ஸ் பேசிக்ஸை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதை திருப்பியும் படிச்சுக்கோங்க. அதை படிச்சிட்டிங்கனாவே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து அல்வா கொஸ்டின்ஸ் டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா. தேங்க்யூ.